பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ். அல் பலாகா, அதாவது சொல்லாட்சி, சொற்சாதுரியம் என்றெல்லாம் எங்களுக்கு இதற்குரிய விளக்கம் சொல்லலாம். நாம் பேசுவதில் திறமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சீரான முறையிலே விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பலாகா, சொற்சாதுரியம் அல்லது சொல்லாட்சி என்று சொல்லப்படக்கூடிய இலக்குவன்ட்டை படிக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியம். பலாகா தெரியாமல் தஃப்சீருடைய விளக்கங்களை, குர்ஆனுடைய சில விடயங்களை அறிவதும் சிரமம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று நமக்கு இதனை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் உண்டான அனுகூலத்தை புரிந்திருக்கின்றான். முதலில் பாருங்கள், இந்த கிதாப், இந்த புத்தகத்தின் பெயர் அல் பலாகத்துல் வாலிஹத்து, அதாவது தெளிவான சொற்சாதுரியம் அல்லது தெளிவான சொல்லாட்சி, கிளியர் இலக்குவன்ஸ் என்று எங்களுக்கு சொல்லலாம். தாலீஃப், இதனை கோர்வை செய்தது. யார் இதனை கோர்வை செய்தார்கள்? அதனை இலாஃபத் செய்து படிப்பதாக இருந்தால் தாலீஃபு அலி அல் ஜாரிம், முஸ்தபா அமீன். இந்த ரெண்டு பேரும் மிஸ்ரின் உடைய கல்வி திணைக்களத்தின் ஆய்வாளர்கள். அல் முஃபத்திஷு பி விசாரத்தில் மஆரிஃபி பி மிஸ்ர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரெண்டு பேர் சேர்ந்து இதனை கோர்வை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு புதிய அச்சீடு. சில விஷயங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் முலவ்வனா, நிறம் தீட்டப்பட்டும் இருக்குது. அதாவது சிலது கலர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க, சில டெக்ஸ்ட்களை, அதாவது எழுத்துக்களை. இந்த முகத்திமத்துன் நாஷிர், அதாவது முகத்திமத்துன் நாஷிரி, பிரசுரப்பாளரின் முன்னுரை என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இது பழைய கிதாபுகளில் கிடையாது. எனவே புதிய கிதாபில் இந்த முகத்திமத்துன் நாஷிர் என்கிறது வந்திருக்குது. நாம் அதனுடைய கருத்தை பார்ப்போம். ஹம்தன் லிமன் நலம ஜவாஹிரல் பலாகதி பி அஸ்லாக்கில் பயானி, புகழ் உரித்தாவதாக. இது மஸ்தர், அதாவது ஹம்தன் என்கிறது மஸ்தர், வினையடி சொல். அது ஒரு துவாவுடைய அமைப்பில் ஏவல் வினையை போன்று வந்திருக்கிறது. ஹம்தன், அதாவது உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். எது? புகழ், புகழ் உரித்தாவதாக. லிமன் நலம ஜவாஹிரல் பலாகதி, பலாகாவுடைய சொற்சாதுரியத்தின் உடைய முத்துக்களை கோர்வை செய்த ஒருவனுக்கு பி அஸ்லாக்கில் பயானி, தெளிவின் உடைய விதிமுறைகளை கொண்டு. இங்கே அல்லாஹ்வைத்தான் கூறப்படுகிறது, அவனுக்குத்தான் அந்த புகழை சுமத்தப்படுகிறது. பி அஸ்லாக்கில் பயானி, தெளிவின் பல போக்குகளை கொண்டு, நடைமுறைகள், விதிமுறைகளை கொண்டு பலாகா உடைய சொற்சாதுரியத்தினுடைய முத்துக்களை கோர்வை செய்த ஒருவனுக்கே எல்லா புகழும். வ அல்ஹம குல்ல பலீகின், மேலும் அந்த அல்லாஹ் அல்ஹம இல்ஹாமியத்தாக உதிக்க செய்தான். அதாவது அல்ஹம என்றால் உதிக்க செய்தான். குல்ல பலீகின், ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும், ஒவ்வொரு பேச்சின் வல்லுநர்களுக்கும், லி முக்தல் அல் ஹாலி வஷஅனி, அந்த நிலைமைக்கு தேற்றமானதை, நிலைமைக்கு தேவையானதனை, இன்னும் வஷஅனி விடயத்துக்கும் நிலைமைக்கும் தேவையானதனை ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும், தெளிவாக பேசக்கூடியவர்களுக்கும் உதிக்க செய்தான். வஹஸ்ஸ சையத ருசுலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகமாலில் ஃபஸாஹதி, மேலும் அந்த அல்லாஹ் ரசூல்மார்கள் அனைவருடையவும், அதாவது ரசூல்மார்களுடைய தூதுவர்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இங்கே கூறப்படுது. தூதுவர்களின் தலைவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, தலைவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக்கினான்.
பிகமாலில் ஃபசாஹதி தெளிவான பூர்த்தியான பேச்சை கொண்டு, அதாவது தெளிவான பூர்த்தியான பேச்சை கொண்டு, தெளிவின் பூர்த்தியை கொண்டு அல்லாஹ் அவரை குறிப்பாக்கினான். வஅன்தகஹு பி ஜவாமில் கலிமி, மேலும் ஜவாமியுல் கலிம் என்ற சுருக்கமான வார்த்தைகளை கொண்ட அதிகமான கருத்துக்களை உள்ளடங்கியுள்ளதற்குத்தான் ஜவாமியுல் கலிம் என்று சொல்றது. அப்படியான ஜவாமியுல் கலிமை கொண்டு மொழிய வைத்தான், பேச வைத்தான். எனவே ஃபஆஜஸ ரபீஅத வ முலர், முலர் கோத்தினர்கள், ரபியா கோத்தினர்கள் மற்றும் முலர் கோத்தினர்கள் உடைய சொற்சாதிரியம் படைத்த சொற்வன்மை மிக்கவர்களை இயலாமலாக ஆக்கினான். வ அன்சல, இங்கே இயலாமலாக ஆக்கினான் என்ற அல்லாவையும் சொல்லலாம். மேலும் கருத்தினுடைய அடிப்படையில் ஹசரத் ரசூலுல்லாஹ்வின் பக்கமும் ஃபஆஜஸ உடைய அந்த லமீரை மீட்டலாம். அவர் இயலாமல் ஆக்கினார் என்று சொன்னால் ஒரு அற்புதமாக மிகைத்தார். புலகா ரபியத்த வ முலர், ரபியா கிளைஞர்கள், முலர் கிளைஞர்களுடைய சொல்வன்மை மிக்கவரை இயலாமலாக ஆக்கினான். பா இந்த இடத்துல ஜாயிதாக வந்திருக்கிறது. வ அன்சல அலைஹி அல் கிதாப் அல் முஅஜ்ஜம, மேலும் அந்த ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் அல் கிதாப் அல் முஅஜ்ஜம், அகராதியான புத்தகத்தை, அதாவது குரானை. அது அகராதியில் அங்காலும் செல்லக்கூடியது. அகராதி கூட குரானுக்கு முன்னால பலகீனமானது தான். பித்தஹத்தீஹி மசாக்கிஅ புலகாயில் அராபி, அரபிகளில் சொல்வன்மை மிக்கவர், பேச்சுவன்மை மிக்கவர்களுடைய மசாக்கிய, மிஸ்கா உடைய ஜம்மு தான் மசாக்கிய என்று சொல்றது. அதாவது ரொம்பவும் தெளிவாக பேசக்கூடியவர்கள் என்பது தான் அதனுடைய கருத்து. அதாவது பலீக், துல் ஃபசாஹா, வல் பயான் என்ற கருத்துகள் எல்லாம் இந்த மசாக்கியாக்கு கொடுக்கப்படலாம். மசாக்கியா புலகாயில் ஆராபி பி தஹத்தீஹி மசாக்கியா புலகாயில் ஆராபி, அரபிகளில் சொற்வன்மை மிக்கவர்களுக்கு சவாலிடுவதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அகராதி புத்தகத்தை இறக்கி வைத்தான். யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மேலும் வ ஆத்தாஹு பி ஹிக்மதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அறிவை கொண்டு நுணுக்கத்தின் மூலம் அந்த ரசூல்லாவுக்கு கொடுத்தான். ஆத்தாஹு என்றால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் அஸ்ரார் அல் பலாகதி, பலாகாவின் உடைய ரகசியங்களை. வ ஃபஸ்லல் ஹிதாபி, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கும் விதத்தையும் அவருக்கு கொடுத்தார். அதாவது விளங்கும் விதத்தில் பேசுவதனையும் கொடுத்தார். ஃபஸ்லுல் ஹிதாப் என்று சொன்னால் விளங்கும் விதத்தில் பேசுறது. அப்படியான அந்த ஹிக்மத்தையும் அந்த விளக்கத்தையும் நுணுக்கத்தையும் அறிவையும் அல்லாஹ் கொடுத்தான். வ மனஹு, மேலும் அந்த நபி அவர்களுக்கு வழங்கினான் அல் உஸ்லூப் அல் ஹக்கீம, ஒரு அறிவாளியின் போக்கை. அதாவது உஸ்லூபுல் ஹக்கீம் என்ற ஒரு பாடம் ஒன்று, அதாவது பயான், மஆனி, பதி என்று 3 பகுதியாக இந்த பலாகாவை நாங்கள் பிரிப்போம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உஸ்லூபுல் ஹக்கீம் உடைய ஒரு நுணுக்கசாலி, ஒரு விளக்கசாலி, அறிவாளி எப்படி அவருடைய போக்குகளை அமைத்து கொள்வார், பேசும் விதத்தை அமைப்பார் என்ற முறையில் அந்த உஸ்லூபுல் ஹக்கீமையும் ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஜவாஹிரில் பலாகதி. அல்லாஹ் ஸலவாத் சொல்வானாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய குடும்பத்தினர்கள் மீது, வ அஸ்ஹாபிஹி அவருடைய தோழர்களின் மீது. எப்படி என்றால், அதாவது ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் மீது, ஜவாஹிரில் பலாகதி பேச்சு திறமையின் முத்துக்களான தோழர்களின் மீது அல்லாஹ் சலாத் சொல்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாத் சொல்வானாக. அல்லதீன நலமு அல் அதபல் பதீஅ ஃபி
ஒகோதில் ஆஜாசி வல்லித்தினாபி, அவர்கள்தான் அந்த அல் அதபல் பதி நுட்பமான இலக்கியத்தை கோருத்தார்கள். ஃபி ஒகோதில் ஆஜாசி, ஃபி ஒகோதில் ஆஜாசி, அவர்கள்தான் சுருக்கமாகவும் வல் இத்னாபி நீளமானவும் முடிச்சுகளிலே அதனை கோர்வை செய்தார்கள். அடுத்து வைன்ன மக்தபத்துல் புஷ்ரா, மக்தபத்துல் புஷ்ரா என்ற அந்த புத்தக சாலை, அந்த லைப்ரரி, மின் சமீமி அஹ்தாஃபிஹா, மின் சமீமி அஹ்தாஃபிஹா, அதனுடைய முக்கிய இலக்குகளில் நின்றும், தபா அல் குத்துபத் திராசியத்த, பாடத்துக்குரிய புத்தகங்களை அச்சீடு செய்தது, திபக முத்தல்லிபாத்தில் அஸ்ரி, திபக முத்தல்லிபாத்தில் அஸ்ரி, காலத்தின் தேவைகளுக்கு தோதுவாக, காலத்தின் தேவைகளுக்கு தோதுவாக அந்த பாட புத்தகங்களை அது அச்சீடு செய்தது. கிதாபத்தன் வ திபாஅத்தன் வ இஹ்ராஜன், அது அச்சீடு செய்தது எழுதுவதாலும் அச்சீடு செய்வதாலும் அதனை வெளிப்படுத்துவதாலும். ஃபகது ஹத்தவுனா ஃபி ஹாதல் மஜாலி, இந்த துறையிலே நாங்கள் எட்டுக்களை எடுத்து வைத்தோம், நாங்கள் அடி எடுத்து வைத்தோம். ஹத்தவுனாண்டா ஃபகது ஹத்தவுனா, திறனாக நாங்கள் ஃபி ஹாதல் மஜாலி, இந்த துறையிலே அடியெடுத்து வைத்தோம். கதமன், அதாவது பாதத்தை எடுத்து வைத்தோம், அடியெடுத்து வைத்தோம். பி தௌஃபீகில்லாஹி, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அனுகூலத்தை கொண்டு, வக்கரமிஹி, மேலும் அவனுடைய அருட்கொடையை கொண்டும் நாங்கள் இதிலே அடியெடுத்து வைத்தோம், இந்த துறையிலே அடியெடுத்து வைத்தோம். சும்ம, பிறகு, பி ஜுஹூதில் இஹ்வதி அல்லதீன பதலு மாஃபி உஸஇஹிம், பிறகு சும்ம பி ஜுஹூதில் இஹ்வதி, சகோதரர்களுடைய முயற்சிகளை கொண்டு, முயற்சிகளின் காரணமாக. எப்படியான சகோதரர்கள்? அல்லதீன பதலு மாஃபி உஸஇஹிம், அவர்களுக்கு எது முடியுமோ அந்த விஷயத்திலே உள்ளதனை செலவு செய்தார்கள். அப்படின்னா அவர்களே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த விஷயங்களை செலவு செய்தார்களே, அத்தகைய சகோதரர்களுடைய முயற்சியை கொண்டு, எதற்கு? லி இஹ்ராஜில் குதுபி ஃபி அஃப்லலி ஹொல்லத்தின், கிதாபை வெளிப்படுத்துவதற்கு, ஃபி அஃப்லலி ஹொல்லத்தின், மிகவும் சிறந்த வடிவத்தில், வ அஹ்சனி திபாஅத்தின், அஃப்லலி ஹொல்லத்தின் வ அஹ்சனி திபாஅத்தின், இன்னும் ஆகும் அழகிய அச்சிலையும் அவர்கள் கொண்டு வரற்கு முயற்சி செய்தார்கள். சும்ம பி ஜுஹூதில் இஹ்வதி அல்லதீன பதலு, அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஃபல் ஆன், இப்பொழுது, நுகத்திமு, நாங்கள் முன்வைக்கிறோம், லில் குர்ரா இல் ஃபுலல்லாஇ, கீர்த்திமிக்க வாசிப்பாளர்களுக்கு, ஹாதல் கிதாப, இந்த புத்தகத்தை, ஹாதல் கிதாப் அல் ஃபரீத, இந்த ஒரு புத்தகத்தை, ஃபி பாபிஹி, அதனுடைய பாடத்திலே, நானி பிஹி அல் பலாகத்த, அதன் மூலமாக, பாப் என்பதன் மூலமாக நாங்கள் அல் பலாகத்தல் வாலிஹத்த, பலாகத்துல் வாலிஹாவை நாடுகிறோம். ராஜீன மினல்லாஹி ஐய தகப்பலஹு மின்னா, எங்களிடத்தில் இருந்து அதனை கபூல் செய்யுமாறு அல்லாவிடத்திலே நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இந்த